பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டிஜிபி ராக் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் நியூ சிஎஸ் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு சிஎஸ் ஓப்பன் ஆக போகுது. எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஃபாலோ பண்ணுங்கள். 100 இல்லை 200% உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பேனர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க போயிடலாம். மொத்தம் 5 ரூல்ஸ், அதாவது 5 ரூல்ஸ் சொல்ல போகிறோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே மாஸ்டரில் இருக்கவங்களாம் சரி, இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் தான். உறுதியாக நான் சொல்கிறேன், கிராண்ட் மாஸ்டர் தான். ஓகே, நம்ம வளவலான்னு பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் காம்பினேஷன் பார்க்க போகிறதில்ல, வெறும் கேரக்டர். அதாவது ஆக்டிவ் கேரக்டர்ஸ் டிமிட்ரி, க்ளூ, டக்ஷுவா. டிமிட்ரி பற்றி பேசணுன்னா, டிமிட்ரி உங்கள் டீமில் எல்லோரும் வச்சுட்டு போனாலும் யூஸ் இல்லை. அதுக்கு ஒரு பேசிவ் கேரக்டர் இருக்குது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், திவா. ஏன்னா நீங்கள் டிமிட்ரி வச்சு திவா வச்சிங்கன்னா ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் நீங்கள் ரிவே ஆயிடுவீங்க. பக்கத்தில் இருக்கவனுக்கு துண்டக்கான துணிக்கணுன்ற அளவுக்கு அடிக்கலாம். ஓகேவா? அடுத்து க்ளூ எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் எலக்ட் ஹீரோயிக்கில் தாண்டி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கரமான பிளேயர்ஸ் வருவாங்க. அவங்க எப்படி மேலே ஏறுவாங்க, கீழே ஏறுவாங்க, எப்படி ஏறி அடிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நீங்கள் க்ளூ எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக அடிச்சிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா டாக்ஷுவா கேரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே அது எவ்வளோ யூஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். இந்த 3 இதில் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகே, அடுத்து செகண்ட் ரூல் என்னென்னு பார்க்கலாம். டீம் ரோல்ஸ். அதாவது ஒரு டீம் ஸ்குவாடு, ப்ரோ நான் ஸ்குவாடு இல்லை ப்ரோ, சோலோ ரஷர் தான் அப்படின்னிங்கன்னா அதுக்கும் கரெக்டாக நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ டீம் ரோல்ஸ், அதாவது ஒருத்தர் ஸ்னைப்பர், ஒருத்தர் கிரனைட், ஒருத்தர் ரஷ்யர், ஒருத்தர் ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஈஸியாக மேட்சை ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். தேர்ட் பாயிண்ட், நீங்கள் வெறும் டீம் ரோல்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது, அதுக்கு கம்யூனிகேஷன் வேணும். நீங்கள் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் மைக் ஆன் பண்ணி, அவன் அங்கிட்ட வர, நீ ஸ்னைப்பர் லாங் ரேஞ்சில் இருக்க நீ போடு, இந்த நீ கிரானைட் போடு, அந்த மாதிரி பேசி விளாண்டா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அந்த மேட்சை ஜெயிக்க முடியும். அதனால் ஒரு ஸ்குவாடாக போனீங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு இத்தனை மேட்ச் ஜெயிக்கணும். ஒரு 10 போயாஸ், அதாவது ஒரு நாளைக்கு 10 போயா அடிங்க. 10 போயா அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சீசன் முடியும் போது கிராண்ட் மாஸ்டரில் இருப்பீங்க. ஓகேவா? கடைசியாக நம்ம பார்க்க போது சோலோ புஷர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்குவாட் இல்லைங்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அடிக்க முடியும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக நின்று ஆடினேனாங்களே சோலோ புஷர்ஸ் ஈஸியாக அந்த மேட்சை ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வரவங்களே யார் நல்ல பேரையும் தெரிஞ்சுட்டு அவங்க கூடயே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மேட்சை ஜெயிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.